இயேசுவோடு உள்ள நம்முடைய ஐக்கியம், இயேசுக்கும் நமக்குள்ள உறவு, ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம், அதை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியினாலே வழி நடத்தப்படும் போது தேவனுடைய புத்திரர்கள் என்கிற அனுபவத்தை நம்ம பெறுகிறோம். இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்க நம்ம அர்ப்பணிக்கும் போது அவருடைய சீஷர்கள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம். சீஷர்கள் என்றால் யார்? ஆண்டவரோடு மிக நெருக்கமானவர்கள், எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஆண்டவர் அவங்களோட மனம் திறந்து நிறைய காரியத்தை பேசினார். இதெல்லாம் வேதத்திலிருந்து தியானித்தோம். அப்போ இயேசுவுக்கு சீஷராக நம்ம இருக்கணும், அது ஆண்டவருடைய விருப்பம். நாம் பிள்ளைகளாக இருந்தோம், புத்திரராய் மாறினோம், இப்போ இயேசுவின் சீஷர்களாக இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தா திரும்ப 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 வருகிற காரியம் சீஷர்கள், சீஷர்கள் அப்படின்னு. அதனால் இனி விசுவாசிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, நான் இயேசுவின் சீஷன் என்று சொல்லணும். ஐ எம் எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொல்லணும். இனிமேல் எப்படி சொல்லணும்? நீ யாருன்னா இயேசுவின் சீஷன், அவரை பின்பற்றுகிறவன் என்று சொல்லணும். சீஷர்கள் என்றால் யார்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். தன்னை வெறுப்பதுன்னா என்னன்னு தியானிச்சோம், சிலுவை சுமப்பதுன்னா என்னன்னு தியானிச்சிட்டோம். இப்போ அப்படி அடிச்சுவட்டில் நடப்பதுன்னா என்ன? இயேசு வாழ்ந்தபடி வாழுவது, இயேசு நடந்தபடி நடப்பது. அப்போ இயேசுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்து அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை அறிந்தால்தான் நாமும் அப்படி நடக்க அர்ப்பணிக்க முடியும். அதில் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது, இயேசு ரொம்ப அன்புள்ளவர், அவரை போல நமக்கு அன்பு வேண்டும் என்று தியானித்து நாம் ஜெபம் செய்தோம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர். யாருமே கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உத்தமனாக வாழ்ந்தவர், நேர்மையாய் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர். நாமும் வாழ்கிற இந்த உலகத்தில் யாருமே நம்மை கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு நம்ம வாழணும். அது பொறாமை உள்ளவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளை குறை சொல்லுதுன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம தேவனுடைய பார்வையிலும் நியாயமான மனிதர்கள் மத்தியிலும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ அர்ப்பணித்து கொள்ளணும். மூன்றாவது, இயேசுவை போல பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படணும், அதை தியானித்தோம். அப்புறம் இயேசுவை போல மனதுருக்கம் நமக்குள்ளே இருக்கணும். இப்படி 4 காரியங்களை, இயேசுடைய சுபாவங்களை தியானித்தோம். ஐந்தாவதாக, இயேசுவை போல ஆத்ம பாரம், இயேசுக்குள்ளே ஒரு ஆத்ம பாரம் இருந்தது. ஆத்மாக்களை குறித்த கரிசனையும் பாரமும் உள்ளவராக இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார். இயேசுவை போல ஆத்ம பாரம் நமக்கு அவசியம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36-38 வசனம் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36-38 வரை. இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாக இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார். பிதாவினிடத்தில் ஒரு முக்கியமான காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்கிறார். ஏன்? திரளான ஜனங்கள் இயேசுவை இங்கே இருக்கிறான்னு சொன்ன உடனே பின்பற்றி வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துகிட்ட போனால் நல்ல காரியத்தை போதிப்பார், சுகம் தருவார், விடுதலை தருவார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லி திரளான மக்கள் இயேசுவை தேடி வர்றாங்க. அதை பார்த்த உடனே அவர்களுடைய பெருமை வரவில்லை. உலகமே எனக்கு பின்னால் வருது, ஜனங்கள்லாம் இப்போ என்ன தான் தேடுறாங்க, அந்த பெருமை அவருக்கு வரவில்லை. பெரிய கூட்டத்தை பார்த்துட்டா மனுஷனுக்குள்ளே பெருமை வரும்ல, இயேசுவுக்கு அப்படிலாம் வரவில்லை. அதுக்கு பதிலாக அவருக்குள்ள ஒரு பாரம் உண்டானது. அந்த மக்களை பார்க்கிறார், அவங்களை குறித்து ஒரு பாரம். என்ன பாரம் வருகிறது? ஐயோ, இந்த ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்க, சிதறப்பட்டவளாக இருக்கிறாங்க, தொய்ந்து போனவளாக இருக்கிறாங்கன்னு அவருக்குள்ளே இந்த மக்களை குறித்த ஒரு பாரம் உண்டாகிறது. அவங்களுக்கு இது எருசலேமில் தேவாலயம் இருந்தது, அங்கே ஆசாரியர்கள் இருந்தாங்க, வேதபாரகர், பரிசேயர், மத தலைவர்கள் இருந்தாங்க, பலி செலுத்துகிறது, காணிக்க படைப்பது எல்லாமே இருந்தது, அவங்களுக்குள்ள பக்தி இருந்தது, எல்லாமே இருந்த போதிலும் கூட அவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு வெறுமை காணப்பட்டது.
அவங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் பார்க்கிறார், எல்லாமே இருக்குது, மத சம்பந்தமான எல்லாமே இருக்குது, ஆனால் மக்களுடைய மனதை பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவர்கள், அவங்க சிதறப்பட்டவளா இருக்கிறாங்க, மெய்ப்பனல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க, தொய்ந்து போனவளா இருக்கிறாங்கன்னு பார்த்த உடனே இயேசு பாரம் கொள்ளுகிறார், மனதுருகினார். அவளை பார்த்து இயேசு மனதுருகி பாரம் கொண்டு, ஐயோ இந்த ஜனங்க இப்படி வேதனை கஷ்டத்தில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி சீஷர்களை பார்த்து ஜெபிக்க சொல்லுகிறார். இவங்களுக்கு நல்ல வேலையாட்களை அனுப்பி அறுவடை பண்ணணும், ரட்சிப்புகளை நடத்தணும் என்பதாக ஆண்டவர் அந்த ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் கொண்டவராக சொல்லுகிறார். இவங்க ரட்சிக்கப்பட்டால் தான் சமாதானம் வரும், இவங்க ரட்சிக்கப்பட்டால் தான் நிம்மதி உள்ளத்தில் வரும். அதனால் இவங்களுக்கு ரட்சிப்பை சொல்லி இவங்களை வழிநடத்தக்கூடிய நல்ல அறுவடைக்கு ஆட்களை பிதா எழுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம், பாரமுள்ள ஒரு இருதயம் இயேசுக்குள்ள இருந்தது. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம். இயேசுடைய ஊழியத்தை கவனமாக நீங்கள் பாருங்களேன். அவர் யோவான் 4 அதிகாரத்தில் சமாரியா பட்டணத்தில் உள்ள ஒரு ஊருக்கு வருகிறார். அங்கே அவருக்கு பசி உண்டாயிற்று. சீஷர்களை பார்த்து ஊருக்குள்ளே போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறார். அவர் மாத்திரம் அந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற கிணற்றின் அருகே உட்காருகிறார். ஏன் தெரியுமா? அங்கே ஒரு ஆத்மா வரப்போகிறது. அது பாவத்தில் வாழுகிற ஆத்மா, நிம்மதி இல்லாத ஒரு ஆத்மா, சமாதானம் இல்லாத ஒரு ஆத்மா. ஒரு பெண் பாவ வாழ்க்கை வாழ்ந்து தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி நிம்மதி இழந்த ஒரு பெண். இயேசுவுக்கு தெரியும், இவ ரட்சிக்கப்படணும், இவ மனம் திரும்பணும், இவளுக்குள்ளே சமாதானம் வேணும், பாவத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று அறிந்து அந்த ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவதற்காக இயேசு காத்திருக்கிறார். அவள் வந்தபோது அவளிடத்தில் பேசி, அவளுக்கு ஜீவ தண்ணீரை குறித்து பேசி, அவளுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட தேவன் வழி செய்து அவள் ஊருக்கெல்லாம் போய் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மாற்றி விட்டார். ஏன்னா அந்த பெண்ணுக்குள்ள ஒரு விலையேறப்பட்ட ஆத்மா இருக்குது, அவள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஒரு பாரம். இயேசு அப்படி செயல்பட்டதை பார்க்கிறோம். யோவான் 5 அதிகாரம் பாருங்க. இயேசு பெதசா குளத்தின் அருகே படுத்திருக்கிற ஒரு மனுஷனை தேடி போகிறார். அவன் 38 வருஷ வியாதி கொண்டவன். இயேசு அவனுக்காக பரிதபித்து அவனோடு பேசுகிறார். அவருடைய நோக்கம் என்ன? வெறும் சரீரத்தை சுகமாக்குவது அல்ல. 38 வருஷமா இருக்கிறவன் சுகமாக்கிட்டார். சுகமாக்கிட்டு அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே. யோவான் 5 அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. இயேசு அவனை தேவாலயத்தில் பார்த்து அவனை கூப்பிடுகிறார். நான் உன் மேலே இறக்க செய்து சுகமாக்கிட்டேன், இனி பாவம் செய்யாதேன்னு. அதிக கேடானது வரும். ஆத்துமாவை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ பாவம் செய்தால் கேடானது வரும், இனி பாவம் செய்யாத. அந்த ஆத்துமாவை ரட்சிப்புகளை நடத்துவதிலே இயேசு கவனம் செலுத்தினார். அவருக்குள்ள ஒரு ஆத்மா பாரம் இருந்தது. ஐயோ இந்த மக்கள் ரட்சிக்கப்படணுமே, பாவத்தில் இருந்து விடுதலை பெறணுமே, இவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணுமே, இவங்க பரலோகத்துக்கு வரணுமே என்ற ஒரு பாரம் அவருக்குள்ள இருந்தது. இந்த பாரம் நமக்கு இருக்குதா? சபையில் ஊழி செய்கிறமே எனக்கு இருக்குதா? நான் போய் பிரசங்கம் பண்ணனே எனக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. நாளைக்கு ஆராதனை நடத்த போகிறோமே, நமக்கு இருக்குதா இந்த பாரம்? ஆண்டவரே, 100 பேர் வர்றாங்க ஆராதனைக்கு, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஆனால் வெளியில் ரட்சிக்கப்படாத ஆத்மா இருக்குது, நாளைக்கு ஒரு 10 ஆத்மாவை தாங்க, அவங்க வரணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்களுக்கு நான் போய் சொல்லணும். இந்த பாரம், இந்த ஆத்திரம் நமக்குள்ளே இருக்குதா? யோசித்து பாருங்க. அதுதான் உண்மையான ஊழியம். அதுதான் இயேசுவை போல ஊழிய செய்வது. ஒரு ஆத்மா பாரம். அவர் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். லூக்கா 19 அதிகாரத்தில் எரிக வழியாக கடந்து போகும்போது அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் சகேயு, அவன் ஒரு டேக்ஸ் கலெக்டர், ஒரு டேக்ஸ் ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அது மாதிரி டேக்ஸுக்கெல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி வரி வசூல் செய்து அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடியவன். மக்களை கொடுமைப்படுத்தி வரின்ற பேரில் அவன்கிட்ட பிடுங்கி பணக்காரன் ஆயிட்டான், பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அது மாதிரி இருக்கிறவன். ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் அவனுக்கு இயேசுவை பார்க்கணுன்னு ஆசை. அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அவனும் ரட்சிக்கப்படணும்னு இயேசுடைய மனதில் அவனை குறித்த பாரம். அதனால் ஆண்டவர் அவனை பேர் சொல்லி கூப்பிட்டு, உன் வீட்டில் நான் தங்கணும், நான் வர்றேன்னு சொல்கிறாரு. இவன் பாவி, இந்த ஊர்லேயே பெரிய பாவி இவன் தான்.
இவன் பின்னால் இயேசு போகிறாரு அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இயேசுவுக்கு அவன் ரட்சிக்கப்படணும், அந்த ஆத்மா விலையேற பெற்றது, அவனும் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பணுன்ற பாரம். அதனால் அவன் மனம் திரும்பும்படி தேவன் தன் அன்பை வெளிப்படுத்தின உடனே மனம் திரும்புகிறான். நான் அநியாயமாக சம்பாதிச்சதை ஏழைகளுக்கு கொடுக்குறேன், யாரிடத்திலாவது அநியாயமாக சம்பாதிச்சிருந்தா நாலத்தனையாக திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லி பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு இயேசு சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பை குறித்து தான் கவனம் செலுத்துகிறார். அந்த ஆத்மா விலையேற பெற்றது, ஆத்மா பாரத்தோட இயேசு ஊழியம் செய்தார். எனக்குள்ள அந்த பாரம் இருக்கணுமே, நமக்குள்ள அந்த பாரம் இருக்கணுமே, ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணுன்ற சிந்தையும் பாரமும் நமக்குள்ள இருக்கணுமே. அது ரொம்ப முக்கியம். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நான் சந்தித்த சில தேவ ஊழியர்கள், அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய ஜெபம், அவர்களுடைய வார்த்தைகள் என் உள்ளத்தை ரொம்ப தொட்டது. ஆண்டவர் என்கிட்ட இந்திய மக்களுக்காக பேசி தான் ஊழியத்துக்கு அழைத்தார். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமே, அதுக்கு நீ வரியா, அந்த செய்தியை சொல்லன்னு நான் ஒப்பு கொடுத்து வந்தேன். அந்த நாட்கள், அந்த ஆரம்ப காலத்தில் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு அப்படின்ற ஊழியத்தில் மிஷனரி ஸ்தாபனம் நவநீதர் அப்படின்னு ஒரு அண்ணன் இப்பவும் இருக்கிறாங்க. அவங்க வயசான அந்த காலத்தில் இப்பவும் ஊழியம் செய்கிறாங்க. நான் அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு ஆரம்பத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முதல்ல அவங்க ஜெபிக்கிறது தான் நான் பார்த்தேன். சிலர்களோடு சேர்ந்து டேனிஷ்பேட்டையில் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு தலைவர்கள் கூடுவாங்க. அதுக்கு ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. 79 அந்த நான் ஊழிய ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலம் 78 அந்த டைமில். அப்போ நாங்கள் போயிருந்தபோது அந்த நடுராத்திரியில் நான் அங்கே உள்ள ஒரு மைதானத்தில் போய் ஜோமணி கொண்டு வந்தேன். என்னை எதுக்கு ஊழிக்கு அழைச்சிங்க ஆண்டவரே, என்னைக்கு என்னை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்களா? நான் போய் நடுராத்திரியில் ஒரு மைதானத்தில் போய் ஜோமணிக்கிட்டே இருந்தேன். விடிய காலம் ஆயிற்று. அப்போ பார்த்தா ஜப சத்தம் கேட்குது. எங்கே நீ பார்த்தா அந்த ஹாலுக்குள்ளே வட்டமாக கொஞ்சம் பேர் ஜெபிக்கிறாங்க. நான் பார்த்தா எல்லாம் பெரிய தலைவர்கள், அந்த ஊழிய தலைவர்கள். சாம் கமலேஷன் அப்படின்ற அண்ணன், அங்கே எம்எல் ஜபசிங் அண்ணன், பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன், இது மாதிரி பெரிய லீடர்ஸ். அவங்க நடுராத்திரில் ஜெபிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இல்லை நவநீதர் அண்ணன் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் பக்கத்தில் போகிறேன், எனக்கு பயம். இவங்களாம் பெரிய பெரிய ஒரு ஊழிய தலைவர்கள். அதனால் நான் தூரத்தில் கொஞ்சம் தள்ளியே முழங்கால் போட்டு அவங்க ஜெபிக்கும் போது அதை பார்த்து நானும் ஜெபித்தேன். அப்போ நான் அவங்களெல்லாம் கவனித்த போது அவங்கள பல பேருடைய கண்களில் அப்படியே கண்ணீர் வடிய வடிய ஜெபிக்கிறாங்க. அப்போ இந்தியாவுக்காக, ஆத்துமாக்களுக்காக. நவநீதரன் கண்ணில் கண்ணீர் வருது, பேட்ரிக் ஜாஷுவான்னு அழுகிறாங்க. அங்கே மாதிரி எம்எல் ஜெபசிங்கன்னா கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு ஆத்துமாக்களுக்காக எவ்வளோ பாரத்தோடு அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கும் அந்த பாரம் வேணும், என் தேசம், என் மக்கள் ரட்சிக்கப்படணுமே என்ற பாரம் வேணும் அப்படின்னு நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். இந்த பாரத்தை எனக்கு தாங்க என்பதாக நான் கேட்டேன். அப்போ அந்த மாதிரி சில தலைவர்களை சந்திக்க, ஆத்ம பாரமுள்ள தலைவர்கள், அந்த மாதிரி ஆட்களை சந்திங்க. சும்மா டான்ஸ் ஆடிட்டு கூத்தடிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு ஏமாந்து போயிடாதங்க. உண்மையாக ஆத்ம பாரமுள்ள நறுமையான தலைவர்கள், தெய்வ பிள்ளைகள் நம் தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் எட்டி பாருங்க, அவங்களோட பேசுங்க, அவங்களோட பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துவிடும். அந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாம் நீங்கள் வாசிங்க. அந்த நாட்கள் ஆரம்ப காலத்தில் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த காலத்தில் மூடி பிரசங்கியார் அவருடைய வாழ்க்கையை வாசித்து கொண்டு இருந்தேன். ஏன்னா அதை வாசித்த போது மூடி பிரசங்கியார் பெரிய கூட்டம் வருமா. அவர் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் அசைத்த ஒரு மனிதன்னு சொல்கிறாங்க. எழுப்போது ஒரு காலத்தில் திரள் கூட்ட மக்கள் வருவாங்க. அவர் எவ்வளோ ஜனங்க வர்றாங்க, பெரிய கூட்டம் வந்துட்டுன்னு சந்தோஷப்பட மாட்டாராம். எவ்வளோ பேர் மனம் திரும்புகிறாங்க. ஆத்ம பாரம், ஜனங்க மனம் திரும்பணுமே, ரட்சிக்கப்படணுமே, அந்த பாரத்தோடு தான் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். ஜனங்க மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜனங்க கண்ணீரோட மனம் திரும்பினா ஆண்டவரை துதிப்பாராம். இன்றைக்கி கூட்டம் வெற்றியாய் முடிந்தது அப்படின்னு சொல்லி. ஜனங்க மனம் திரும்பாட்டா இன்றைக்கி கூட்டத்தில் இன்றைக்கி ஜெயம் இல்லைன்னு துக்கப்படுவாராம். அப்போ ஜனங்க கண்ணீரோட மனம் திரும்புகிறாங்களான்னு பார்ப்பாராம்.
அதை வாசித்துட்டு நானும் அந்த புஸ்தகத்தை வாசித்துட்டு முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் போய் பிரசங்கம் பண்ணுற இடத்துல ஜனங்க கண்ணீரோட மனம் திரும்பணும், ஆத்மா ரட்சிக்கப்படணும், எனக்கும் அந்த பாரம் கொடுங்க, எனக்கும் அந்த மாதிரி அனுபவம் தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அப்போ நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசினார், நீ உன் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் கண்ணீரோடு மனம் திரும்பணுமானா நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்ன செய்யணும் ஆண்டவர், என்ன செஞ்சால் அது நடக்கும்? ஆண்டவர் சொன்னார், நீ மேடையில் போய் ஜனங்களுக்கு பேசுகிறல்ல, ஆமாம், அந்த மக்களுக்காக உன்னுடைய அறை வீட்டுக்குள்ளே உன் கண்ணீரை சிந்தணும். நீ அறை வீட்டுக்குள்ளே ஜெபத்தில் உன் கண்ணீரை சிந்தினால் அவங்க மனம் திரும்பி கண்ணீரோடு வருவாங்க அப்படின்னு இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ நான் கேட்டேன், எனக்கு அந்த பாரம் வேணும், அந்த கண்ணீர் வேணும், ஆத்துமாக்களுக்காக நான் பாரம் கொள்ளணும். இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார், ஜனங்களை பார்த்து மனதுருகினார், பாரம் கொண்டார், பரிதபிக்கிறேன்னு சொன்னார். அந்த மனதுருக்கம், அந்த பாரம், ஆத்ம பாரம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். அதுக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறேன், பல நாட்கள் ஜெபித்தேன். எனக்கு அந்த பாரம் தாங்க, எனக்கு அந்த ஆத்ம பாரம் தாங்க. நான் வெறுமனே ஊழியம் செய்யக்கூடாது, பேர் புகழுக்காக ஊழியம் செய்யக்கூடாது, பெருங்கூட்டத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது, ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு ஊழியம் செய்யணும். அந்த பாரம் தாங்க ஆண்டவரே நான் கேட்டேன். அந்த பாரத்தை ஆண்டவர் தந்தார். இந்த 44 வருஷ ஊழியத்தில் ஒரு பொது இடத்துல சுவிசேஷ கூட்டம், சுவிசேஷம் அறிவிக்க ஒரு கூட்டத்துக்கு நான் போனால், அந்த மேடையில் போய் பிரசங்கிக்கிறதுக்கு முன்னால் என்னுடைய அறை வீட்டுக்குள்ளே நான் என் கண்ணீரை சிந்தாமல் ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணினது இல்லை. இன்றைக்கு வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னா, அற்புத பெருவிழா நடக்குதில்ல, மாதந்தோறும் அற்புத பெருவிழாவில் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். நான் என் கண்ணீரை சிந்தாமல் ஒரு அற்புத பெருவிழாவில் கூட நான் பிரசங்கித்தது கிடையாது. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற மக்கள் ரட்சிக்கப்படணுமே, அவங்க ஆத்மா விலையேற பெற்று மனம் திரும்பி ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு என் கண்ணீரை சிந்தாமல் நான் இந்த டிவிக்கு முன்னால் வந்து பிரசங்கம் பண்ணது இல்லை. கேமராவுக்கு முன்னால் நின்று திறப்பின் வாசலுக்கு வர்றதுக்கு முன்னாலே கண்ணீர் சிந்தாமல் நான் மேடை ஏறினது இல்லை. அது பெருமையாக நான் சொல்லலை. தெய்வனுடைய கிருபை, கிருபை, கிருபை. அந்த கிருபை தாங்கன்னு கேட்டால் அந்த கிருபை ஆண்டவர் தருவார். ஆண்டவர், அந்த பாரத்தை எனக்கு தாங்க, ஆத்ம பாரத்தை தாங்க அப்படின்னு கேளுங்க. ஒரு ஆத்மாவுக்கு கண்ணீர் வடிக்காமல் நீங்கள் ஸ்டேஜில் ஏறாதங்க. நான் சில ஊழியரோட பழகி இருக்கிறேன், அவங்களுடைய ஆத்ம பாரம் எனக்கு தெரியும். டிஜிஎஸ் தினகரன் அவங்கள்ட்ட பேசியிருக்கிற பல முறை தனிப்பட்ட முறையில் ஆத்துமாக்களுக்காக அவ்வளவு பாரம் கொண்ட ஒரு தேவ மனிதர் எனக்கு தெரியும். அவங்க அந்த பிரசங்கத்தை கேட்க வருகிற அந்த ஆத்மா மேலே அவ்வளவு பாரமும் கரிசனை உள்ளவர்கள். அவங்க அறையில் கண்ணீர் வடிக்கிறதுனால தான் மேடையில் அற்புதம் நடக்கிறது எனக்கு தெரியும். ஜீவானந்தன் ஒரு தேவ மனிதர் தெரியுமா அவங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? 4 மாடிக்கு வந்திருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட பழகி இருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஒரு காலத்தில் மேடையில் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இந்த மனிதர்கிட்டலாம் போக முடியுமான்னு நினச்சேன். என்னை ரொம்ப தம்பி தம்பின்னு அன்பாக பேசுவாங்க. டிஜிஎஸ் தினகரன் சொல்லும்போது தம்பி அப்படின்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. அந்த தேவ மனிதர்களெல்லாம் நான் பார்த்து பழகினேன். ஜீவானந்த பிரதர் ஊழியத்தை பற்றி, அந்த ஆத்மாக்களை பற்றி சொன்னாலே அவருடைய கண்ணில் கண்ணீர் பெருக்கு எடுக்கும். அந்த ஆத்மா பாரத்தோடு ஊழியம் செய்து எவ்வளோ மக்களை ரட்சிப்புகளை நடத்தி நாங்கள் தெரியுமா? அப்படிப்பட்டவர்கள் கண்ணீர் வடிக்கிறவங்க, ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர்கள். ஜான் ரவீந்திரநாத் ஐயான்னு ஒரு ஐயா இருந்தாங்க, ஒரு தீர்க்கதரிசி. நான் அவங்கள பார்த்துருக்கிறேன். அவங்கள கூப்பிட்டு 4 மாவட்டம் அப்போ நாங்கள் கூட்டம் நடத்தணும். நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் அப்படியே அவங்க முழங்கால் நின்று கண்ணீர் வடித்தா தாடி வழியாக அந்த கண்ணீர் வடியும். நான் பார்த்து ஆச்சரியப்பட, இப்படி அழுகிறாங்க கண்ணீரோட ஜெபி. ஆத்மா பாரம், ஜனங்க ரட்சிக்கப்படணுமே, நரகத்தில் அழிந்து விடக்கூடாது என்கிற பாரம். இயேசுவே, அந்த பாரத்தை எனக்கு தாங்க. பாஸ்டர்ஸுக்கும் இந்த பாரம் தேவை, சுவிசேஷங்களுக்கும் இந்த பாரம் தேவை, ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்கு இந்த ஆத்மா பாரம் இயேசுவை போல எனக்கு வேணும்னு கேட்கணும். இப்போ ஜெபிக்கணும், இயேசுவை என்னை உம்மை போல மாற்றுங்க, எனக்கு இந்த மனதுருக்கம் தாங்க. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இருதயத்தில் கை வைங்க. அப்படி இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே எனக்கு இந்த மனதுருக்கத்தை தாங்க, உம்முடைய மனதுருக்கம் எனக்கு வேணும், உம்மை போல பரிசுத்த வேணும், உம்மை போல மனதுருக்கம்
மனதுருக்கம் வேணும். உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு அந்த பாரம் தாங்க. என் கிராமத்தின் மக்கள், என் தெருவில் இருக்கிற மக்கள், என் சொந்தக்காரங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, என் இந்திய மக்களை குறித்த பாரம் தாங்க. எவ்வளோ பேர் வியாதியில் வேதனையில் கஷ்டப்படுறாங்களே, அவங்களை குறித்த மனதுருக்கத்தை எனக்கு தாங்க. பாவத்தில் அழிகிறாங்களே, அவங்களை குறித்த மனதுருக்கத்தை தாங்க. நானும் அப்படி ஜெபிக்கணும். கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே, இந்த குட்டி பிள்ளைக்கு கொடுங்க அந்த மனதுருக்கத்தின் ஆவியை கொடுங்க. இந்த வாலிப தம்பிக்கு, வாலிப மகளுக்கு இந்த மனதுருக்கத்தின் ஆவியை கொடுங்க. மனதுருக்கத்தின் இருதயத்தை கொடுங்க. இந்த சகோதரிக்கு, இந்த சகோதரனுக்கு, இந்த தாயார் தகப்பனாருக்கு, ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் இந்த மனதுருக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய மனதுருக்கம் எங்களுக்கு வேணும். இயேசுவின் மனதுருக்கம் எங்களுக்கு வேணும். உம்மை போல பரிசுத்தம், உம்மை போல மனதுருக்கம் எங்களுக்கு வேணும். எங்களை அப்படி மாற்றும். எனக்கு அப்படி வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேல் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். அந்த மனதுருக்கத்தினால் நிரப்பி ஆட்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.